ஓப்போ மொபைல்ல எப்படி ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆன் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா எப்படி ஓப்போ மொபைல்ல ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆன் பண்றது அப்படின்றதுக்கான ப்ராசஸ் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ஓப்போ மொபைலில் இருக்கக்கூடிய டயலர் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. ஒன்ஸ் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணதுமே சைடில் 3 டாட் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா இதில் கால் ரெக்கார்டிங் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இதில் 3 விதமான கால் ரெக்கார்டிங்ஸ் அவைலபிளாக இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் கால்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, ரெக்கார்ட் ஆல் கால்ஸ்ன்ட்டு. அதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காகவே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். இந்த ரெக்கார்ட் ஆல் கால்ஸ் அப்படின்றத நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இதில் ரெக்கார்ட் அன்னோன் நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அன்னோன் நம்பரில் வர்றது மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கால்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆகும். ஸோ இதை நீங்கள் ஆன் பண்ணுறது மூலியமாக அதுக்கப்புறம் ரெக்கார்ட் ஸ்பெசிஃபைடு நம்பர்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணி உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கான்டாக்ட்ஸ் இல்லாட்டி நீங்கள் ஏதாச்சும் ஒரு நம்பரை கூட ஆட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த நம்பர்லேருந்து கால் வரப்போ பார்த்தீங்கன்னா அந்த கால்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கார்ட் ஆகும். ஸோ இந்த ஒரு செட்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 3 விஷயமா இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் இதை எனபிள் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்போ மொபைல்ல எப்படி ஆட்டோ கால் ரெக்கார்டிங் ஆன் பண்றது அப்படிங்கறது இந்த வீடியோ டீடைலா தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. எல்லாருக்குமே ரிப்ளை பண்றேன்.